ஹாய் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு கோயிலுக்கு போய் முடியும் வரைக்கும் கோயிலில் நிற்கிறதா பிளான். வாங்க ஸ்டைல் பண்ணி பார்ப்போம் எந்த சாரி கட்டலாம்னு. இது வந்து ஒரு லெஹங்காண்டு பிளவுஸை வெட்டி சாரி பிளவுஸ் ஆக்கி வச்சுக்கிறேன். இப்போ இல்லை, முன்னாடியே அதை செஞ்சு வச்சிருந்தேன். பிளாக் சாரி புதுசு, மஞ்சள் சாரி பழசு. மஞ்சள் சாரிக்கு வந்த பிளவுஸ் பீஸ் ரெட் கலரில், பட் அதில் நான் தைக்கல, ஏற்கனவே கட்டிட்டேன். இந்த பிளவுஸை போட்டு கட்டலாமா இந்த முறைன்னு பார்த்தனா முதல் ஒருக்கா இப்படி ஒரு ஃப்ரில் பிளவுஸ் போட்டு ஸ்டைல் பண்ணினான். கன வருஷத்துக்கு முதல் இதுதான் லெஹங்கா. இது இந்த பிளவுஸ் தான் கட் பண்ணி இப்படி வச்சிருக்கேன். கருப்பு சாரி எனக்கு கிஃப்டாக வந்தது. மஞ்சள் சாரி நான் சொன்ன மாதிரி கட்டின சாரி. சும்மா ரெண்டையும் கட்டி பார்த்து நான் முழுகிட்டு வந்து சும்மா மேலால் கொழுவிட்டு உடுத்தி அந்த வடிவா உடுத்தி பார்க்கல, பட் மச் பண்ணுதான்ட்டு பார்த்தேன். நான் அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் வரும் இல்லை, அதுவும் ஒரு தெரப்பி. எனக்கு இன்றைக்கு முழுமையான ஆஃப் டே. அதாவது முழுமையான ஆஃப் டேன்னா ஸ்லீப்பிங் டே இல்லை. திங்கக்கிழமை பாதி நேரம் இந்த ஸ்லீப்பிங் டேக்கு போகும். செவ்வாய்க்கிழமை தான் முழுமையான ஆஃப் டே. பட் எங்கே வேலைக்கு மட்டும்தான் ஆஃப். வீட்டில் இருக்குந்தானே நமக்கு வேலை, வண்டியாக அந்த க்ளீன் பண்ணின உடுப்பெல்லாம் கொண்டு வந்து இந்த திருப்பி யூஸ் பண்ணுற இடங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு பேசி தான் பேசானோத்த பள்ளிக்கூடத்தில் தூக்கிட்டு வந்தேன். நான் சைக்கிளில் வா இல்லை பஸ்ஸில் வா, நல்லா வளர்ந்துட்டா இல்லைன்னா நடந்து வான்னு சொன்னால் நான் அங்கே இருந்து எனக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு குந்தில் உந்தி கொண்டு வந்து எனக்கு கோல் பண்ணது வா வந்தேன்னு சொல்லி. இனி பள்ளிக்கூடம் வந்தீங்கன்னா அந்த அரியண்டம் வர என்னோட ரோபோட் வந்து புல் வெட்டுற மிஷின் வந்து சர்வீஸுக்கு போக போதும். அதை சர்வீஸ் பண்ணி வரும் வரைக்கும் நாம தான் இந்த வேலையும் பார்க்கணும். தோட்டம் ஃபுல்லாக கடை புல்லு வெட்டிட்டு அப்படியே தோட்டத்தில் இருக்கிற பூக்களை எல்லாம் பார்த்தேன். இதை இன்ஸ்பயர் பண்ணி ஓடி போய் எங்களோட லஞ்ச், இந்த தோட்டத்தின் வீடியோ இந்த கலர்ஸை பார்த்துட்டு அப்படியே என்னோட லஞ்ச் பிளேட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை இன்ஸ்பயர் பண்ணி இருக்குதா இல்லையா. சாப்பிட்டுட்டு முழுகிட்டு தான் போய் எந்த சீலியை கட்டலாம்ன்ற அந்த ஸ்டைலிங் ப்ராசஸ் நடந்தது.